ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையில் நல்லாட்சி நடைமுறைகளை அறிமுகப்படுத்தும் அண்டை நாடு. யாழில் வெற்றி அளித்துள்ள புதிய முயற்சி. ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் பங்கேற்க உள்ள நாமல் ராஜபக்ஷ. பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்த இந்திய வம்சாவளி பெண். தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் எம்மோடு இணையுங்கள். கருணா. கனடாவில் புலம்பெயர்ந்தோரை கைதிகளுடன் சிறையில் அடைக்கும் விவகாரத்தில் முக்கிய திருப்பம். ரணிலையும் அரசையும் மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள். சுமந்திரன் எம்பி எச்சரிக்கை. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5 அல்லது 12 தேதி அநேகமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் பங்கேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எவ்வித காரணங்களும் கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் ஆணை தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது. நாட்டை ஆட்சி செய்தல் தொடர்பிலான தேர்தல்கள் உரிய காலங்களில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 1982 ஆண்டில் மட்டும் அவ்வாறு நடைபெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் எனவும் அதனை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தனது நல்லாட்சி நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியமான வழிகளை இந்தியா எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொதுக்குறைகள் துறை பணிப்பாளர் வே ஸ்ரீனிவாஸ் இதனை தெரிவித்துள்ளார். அவரின் தலைமையில் குழு ஒன்று 2024 ஜூலை 7 தொடக்கம் 9 வரை 3 நாள் விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்தது. இலங்கை சிவில் சேவை அதிகாரிகளின் திறனை கட்டியெழுப்புவதற்கான இருதரப்பு ஒத்துழைப்புக்கான செயற்பாட்டு கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் இந்தியாவின் நல்லாட்சி நடைமுறைகளை இலங்கையில் நடைமுறைப்படுத்த சாத்தியங்கள் குறித்து இந்த குழுவினர் ஆராய்ந்தனர். இலங்கையின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த ஆகியோரை சந்தித்து தூதுக்குழு ஜனாதிபதியின் செயலாளர் SP ஏகநாயக்க மற்றும் பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க ஆகியோரையும் சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 90% நீரை மீதப்படுத்தும் மாதிரி சொட்டு நீர்ப்பாசன முறையிலான மரக்கறி செய்கை வெற்றி பெற்றுள்ளது. இந்த பரீட்சார்த்த பயிற்சிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமுதாயம் சார் மேம்பாட்டு குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை மூலம் குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர் விரயமாவதையும் நீர் பாய்ச்சலுக்காக செலவிடும் நேரத்தையும் குறைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரேன் மெர்ச்செண்டின் மகள் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் இன்று திருமணம் நடைபெறவுள்ளது. இவர்களின் திருமணம் ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் மையத்தில் உள்ள பிரம்மாண்ட வளாகத்தில் 3 நாட்கள் வைபவமாக நடைபெறவுள்ளது. இவர்களுக்கு 2023 ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள அண்டாலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த பெண்ணொருவர் பகவத்கீதையின் மீது சத்திய பிரமாணம் செய்துள்ளார். இதன்போது லீசெஸ்டர் கிழக்கு தொகுதியிலிருந்து சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஷிவானி ராஜா என்ற பெண்ணை இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்துள்ளார். இவர் லண்டன் முன்னாள் துணை மேயர் ராஜேஷ் அகர்வாலை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். லீசெஸ்டர் கிழக்கு இருக்கை உண்மையில் தொழிலாளர் கட்சிக்கு ஒரு முக்கிய இடமாகும். எனினும் ஷிவானி ராஜா மூலம் 37 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பழமைவாத கட்சி அந்த இடத்தை பிடித்துள்ளது. பதவியேற்பு நேரத்தில் இவர் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பகவத்கீதை மீது சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். லெய்செஸ்டர் கிழக்கை பிரதித்துவப்படுத்துவதை பெருமையாக உணர்கிறேன் என்று கூறிய அவர் பிரித்தானிய பேரரசரின் உத்தரவுப்படி செயல்படுவேன் என்று பகவத்கீதை மீது சத்தியம் செய்து கொடுத்துள்ளார். இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும் என்பதனை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். 15 வருடங்கள் நான் பொறுமையாக இருந்தேன். எங்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் பிரிவு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் மக்களின் எதிர்காலம், பொருளாதாரம், மக்களின் வாழ்வு என்பவற்றை 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வளர்த்தெடுக்கும் நிலையே இருந்தது. இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுதான் நடந்தது. இன்று கூட அவர்கள் பிரிந்து போகவே இருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் அவிழ்த்துவிடப்பட்ட மூட்டைகளை கட்ட வேண்டிய கட்டுப்பாடு எனக்கு மட்டுமே உள்ளது. இது கருணா அம்மான் காலம். எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள். சிறிய அரசியல் கட்சி, சுயேட்சை குழுக்கள் என அனைவரும் நம்மோடு இணைய வேண்டும் என்றுள்ளது. புலம்பெயர்ந்தோரை குற்றவாளிகளுடன் சிறையில் அடைக்கும் விவகாரம் தொடர்பில் கனேடிய நீதிமன்றம் ஒன்று முக்கிய முடிவொன்றை எடுத்துள்ளது. கனடாவில் 2016 ஆண்டுக்கும் 2023 ஆண்டுக்கும் இடையில் மட்டுமே 8360 புலம்பெயர்ந்தோர் கனடாவின் எல்லை பாதுகாப்பு ஏஜென்சியால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள்.
அப்படி அவர்கள் குற்றவாளிகளுடன் சிறையில் அடைக்கப்படுவதை எதிர்த்து பெடரல் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர ஒன்டாரியோ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் குற்றவாளிகளைப் போல குற்றவாளிகளுடன் கைவிலங்கிடப்பட்டு ஆடைகளை களைந்து சோதனையிடப்பட்டு எங்கும் செல்லவோ யாரையும் சந்திக்கவோ கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கொடூரமான குற்றம் செய்தவர்களுடன் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்று கூறியுள்ளார் நீதிபதி பெஞ்சமின் குளுஸ்டேல். அப்படி இந்த புலம்பெயர்ந்தோர் வழக்கு தொடர்வதை தடுப்பதற்காக பெடரல் அரசு சார்பில் சட்டத்தரணிகள் 15 எதிர்ப்புகள் அல்லது மறுப்புகள் தெரிவித்த நிலையில் அவற்றை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் இணக்கத்தோடுதான் அப்படியே அதை விட்டுவிட முடிவு எடுக்கப்பட்டது. அதனால் சர்ச்சைகளோ குழப்பங்களோ எதுவும் இல்லை. ஏற்கனவே ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலம் 5 வருடங்கள் தான் என்பது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்ட விடயம். இந்த 83 பிரிவு அரசியலமைப்பில் இருப்பதால் எந்த குழப்பமும் புதிதாக வந்துவிடாது. ஆனால் இந்த பிரிவுக்கு திருத்தம் கொண்டு வருகின்றோம் என்ற குழப்பத்தை ஏற்படுத்த அதிபரின் தரப்பு முயல்கின்றனர் என்று தோன்றுகிறது. அந்த பிரிவை திருத்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற நிலைப்பாடு வருமானால் அதை காட்டி தம்முடைய பதவிக்காலம் 5 வருடங்கள் தானா என்பதை ஒட்டிய சர்ச்சையை கிளப்பலாம் என்று அதிபர் எண்ணுகிறார். எது எப்படி என்றாலும் நாடு வரும் அக்டோபர் 17க்கு முன்னர் அதிபர் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அது சட்ட ரீதியான கட்டாயம். அதில் கை வைக்க அல்லது தேர்தலை தள்ளிப்போட முயற்சி எடுக்கப்பட்டால் அரசையும் அதிபரையும் மக்கள் வீதி வீதியாக துரத்தி அடிப்பார்கள், ஓட ஓட விரட்டுவார்கள். அதனை முன்னெச்சரிக்கையாக கூறி வைக்க விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார்.